ஹாய் விவர்ஸ், ஊரப்பாக்கத்தில் ஃபுல்லி ரெசிடென்ஷியலான ஏரியாவில் ஒரு இண்டிவிஜுவல் தனி வீடு வந்து வந்திருக்கு சேலுக்கு. இதுதாங்க அந்த வீடு. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா, ஊரப்பாக்கம் டீக்கடை பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னே புதுச்சேரி அண்ட் கண்டிகை கனெக்டிவிட்டி ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி ரோடுங்க. இது பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு பேக் சைடு என்ட்ரன்ஸ் ரோடுங்க. இது பார்த்தீங்கன்னா 100 அடி ரோடாக மாற்றுற மாதிரி பிளானில் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஆனால் இன்னும் அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் யாரும் பண்ணலை. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா கார்னே புதுச்சேரி அங்கே அந்த ஆக்சிஸ் பேங்க்கு அது பக்கத்துலேயே ரைட் ஹேண்ட் சைட்லேயே பட்டர்ஃப்ளை கம்பெனி இருக்கும். அதுக்கு எதிர்த்தாப்புல போகிற ரோட்டில் 40 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்காலிட்டி ஆகிருக்கு. இது ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்காலிட்டி ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. புது வீடு தாங்க. இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய கார் நிறுத்துற மாதிரி கார் பார்க்கிங்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்ச மாதிரி தாங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பீம்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு மேலே நீங்கள் அடுத்த ஃப்ளோர் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். வாங்க நம்ம உள்ளே போய் வியூ பண்ணலாம். என்ட்ரன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு மெயினில் வந்து ஹால் வந்து இருக்குது. பெரிய சைஸ்லேயே நம்மளோட ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் பின்னாடி எக்ஸிஸ்டிங் டோரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடியே ஃபுல்லி வந்து ஒரு 2.5 அடிக்கு வந்து உங்களுக்கு செட்பேக் வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூமும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹால் சைஸு. எவ்வளோ கிளியராக உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். விண்டோஸ் எல்லாம் வென்டிலேஷன் நல்ல பர்பஸில் தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து போகிற சுச்சுவேஷனால் இப்போது அவங்க சேல் பண்ணிடுறாங்க. ஹாலுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கிச்சன் வந்து அக்னி மூலைக்கு ஏற்ற மாதிரி தான் கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மார்பிள்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல டைல்ஸும் உங்களுக்கு நல்ல லுக்குக்கு ஏற்ற மாதிரி நல்ல வெரிஃபைடு டைல்ஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அது இல்லாமல் உங்களுக்கு ஹாலிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ்க்கு வந்து சிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமு சரிங்களா. 12க்கு 10 சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே 2 பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு பாத்ரூமாகவும் இதுலேயே பிளான் பண்ணியிருக்காங்க பெட்ரூம்லேயே. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, சவுத் ஃபேஸிங்கில் 30க்கு 40 சைஸில் அரை கிரவுண்டு லேண்டு. இதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இதில் வீடு கட்டியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பேங்க் லோனும் நீங்கள் போய்க்கலாம். இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரு, ஜிஎஸ்டி ரோடு 2.5 கிலோமீட்டரு, கண்டிகை பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டரு, உங்களுக்கு ஆனந்தவெள்ளி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரு. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் வரும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா அப்கமிங் 100 ஃபீட் ரோடுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லி ரெசிடென்ஷியலான ஏரியா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 lakhs வித் நெகோஷியபிள் வரும். டிடிசிபி அப்ரூவல் தாங்க. உங்களுக்கு சைட் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சைட் விசிட்டும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நேரில் வந்தும் காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹாலில் பின்னாடி இருக்கிற டோரு வுட்டன் டோர் தான் கொடுத்துருக்காங்க. வித் சேஃப்டி கேட்டு கிரில் கேட்டே கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 சைஸில் வந்து உங்களுக்கு வெரிஃபைடு டைல்ஸ் வந்து வழுக்காத மாதிரி வெரிஃபைட் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் பின்னாடி செட்பேக்கு, போர்வெல், இபி இது எல்லாமே செட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி தான் அந்த வீட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஃபுல்லி ஃபினிஷ்டு கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது வீடு ஹேண்ட் ஓவரிங்கில் எதனா ஒர்க்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அதையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸு வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கிறேன். இதே போல் நிறைய ப்ராப்பர்ட்டியோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் யாராவது ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.